வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். எனது அருமை ஆற்றல் மிகு எனது இதயம் கவர்ந்த பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்றவே துடித்து கொண்டிருக்கின்ற எனது அருமை மாணவ செல்வங்களே, தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, இப்போது நாம் 5வது யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸை பார்த்துட்டு இருக்கிறோம். டெக் ப்ளோமர்ஸ்னு பேர். இதற்கு முன்னாலே ஒரு 2 வகுப்புகள் நடத்தியிருக்கிறோம் இதை பற்றி. இன்றைய தினத்திலே போன வகுப்பிலே அலிசா, திஸ் இஸ் அலிசா, இந்த அலிசா அவங்களுடைய அனுபவங்களையும் அவருடைய எண்ணங்களையும் பிரதிபலிக்கின்ற விதமாக பாடம் நடத்தப்பட்டது. இன்றைய தினத்திலே இந்த நபரை பாருங்கள். இவர் பேர் டேவிட். இவர் இந்த டெக்னாலஜி துறையிலே டிசேபிள்டாக இருக்கிற நபர் எவ்வாறு சாதித்திருக்கிறார், வாழ்க்கையிலே இறைவன் இவருக்கு சோதனைகளை கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அந்த சோதனைகளை வேதனைப்படாமல் சாதனையாக்கி காட்டிய அரும்பெரும் வீரராக இவர் திகழ்கிறார். இவரை பற்றி பார்க்கலாமா? 21 years old டேவிட், 21 வயதான டேவிட் சொல்கிறார். என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி என்பது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது மிகவும் முக்கியமானது. டெக்னாலஜி இஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ், காரணம், இட் எனேபிள். ஏபிள் என்பது அட்ஜெக்டிவ், எனேபிள் என்பது வர்பு, அதாவது முடிகிறது. இட் எனேபிள்ஸ், இதுவால் முடிகிறது. இட் எனேபிள்ஸ் மீ, என்னை முடிவுகளாக ஆக்குகிறது. இது டு கம்யூனிகேட். கம்யூனிகேட் என்றால் ஒரு விஷயத்தை மற்றவரிடம் சொல்வது, தொடர்பு கொள்வது, தொடர்புத்துறை, த கம்யூனிகேட். அண்ட் பி இண்டிபெண்டன்ட், சுதந்திரமாக, டிபெண்டாக இல்லாமல் இண்டிபெண்டாக. இண்டிபெண்ட் என்றால் சுதந்திரம், யாரையும் சார்ந்து இல்லாமல் இருப்பது. அவைகள் தான் விச் கிவ்ஸ் மீ ஃப்ரீடம். இவைகளெல்லாம் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தன என்ற கருத்து இந்த பேராவில் சொல்லப்படுகிறது. அடுத்த பேரா, அடுத்த பக்கம் 128, 128. Come to the page of 128 page, the first row. Now that for verbal communication, வேர்டு கம்யூனிகேஷன், அதாவது நாம் சொல்கிறத வார்த்தைகளாக தர்றது பேர் தான். அதை மாதிரி ஒரு இடிமெட்டிக் வேர்டு தான் வர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. சென்டென்ஸை கொடுக்குறதுன்னு வச்சிங்களேன். ஓகே, வர்பல் கம்யூனிகேஷனுக்காக ஃபார். ஓகே, டேவிட் பயன்படுத்துகிறார் a liberator communication device. லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் என்றால் ஒரு கருவி. அந்த கருவியை பயன்படுத்துகிறார். விச், அந்த கருவி என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம். விச் ஹி கண்ட்ரோல்ஸ், அதால் ஹி கண்ட்ரோல்ஸ், அவர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். வித் ஹிஸ் ஐஸ் த மூமெண்ட்ஸ், மூமெண்ட்டுகளை, அசைவுகளை கண்களாலே அவர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. கண்ணால் பார்க்கக்குள்ளே அங்கே கண்ணை அசைக்கும் போதே
அங்கே பேச்சு சேச்சு பண்ணணுமா, அந்த பக்கத்தை காட்டணுமா, இல்லை அடுத்த பக்கத்தை திருப்பணுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் அதுவே தானாக கண்ணை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே செய்கிறது. இட் ஹேஸ் எ ப்ளூடூத் அடாப்டர். அடாப்டர்னால் அது இணைக்கப்பட்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ப்ளூடூத் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா தெரியாத மாணவர்கள் இருக்க மாட்டீங்க. எங்களுக்கு தெரியாமல் இருந்தால் இருக்கும், உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. ஏன்னா எந்த நேரம் செல்லிலே வாழ்ந்துட்டுருக்கோம் நாம், இல்லையா? இட் ஹேஸ் ப்ளூடூத் அடாப்டர். அதில் ஒரு ப்ளூடூத் அடாப்டர், அதாவது ஒயர் தொடர்பு இல்லாத அது ஒரு ஃபங்க்ஷனிங் இருக்கும். ஸோ இட் லெட்ஸ் ஹிம், அது அவரை பயன்படுத்த விடுகிறது. லெட்ஸ் ஹிம் விடுகிறது, அனுமதிக்கிறது, செய்ய வைக்கிறது அப்படின்னு. இட் லெட்ஸ் ஹிம் யூஸ் எனி பிசி, எனி பர்சனல் கம்ப்யூட்டர், எந்த பர்சனல் கம்ப்யூட்டராக இருந்தாலும். ஆர் மேக், மேக் என்றால் ஆடியோ அக்சஸ் கண்ட்ரோல் அட்ரஸ், அப்படி அதுவும் கம்ப்யூட்டர் தான். பை சென்டிங் கமாண்ட்ஸ், கமாண்ட்ஸ் அனுப்புவதன் மூலமாக அதை ப்ளூடூத்தை அலா பண்ணுது. த்ரோ த லிபரேட்டர், இந்த லிபரேட்டர் கருவி மூலமாக ப்ளூடூத்தை அடாப்ட் பண்ணி இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறார்கள். கண்ணாசிவிலேயே பக்கங்களை திருப்புகின்ற ஒரு நிலை. அடுத்த பிறகு வரலாம் மறைஞ்ச புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் எ கிரேட் ஃபீலிங், அது ஒரு மிகச்சிறந்த பெரிய உணர்வு. இட் வாஸ், அது ஒரு பெரிய உணர்வாக இருந்தது. when I learned to use it, நான் அதை பயன்படுத்த கற்றுக்கொண்ட போது, அது நல்ல மிகப்பெரிய உணர்வாக இருந்தது. இட் டுக் மீ எ கப்புள் ஆஃப் வீக்ஸ், அது எனக்கு எ கப்புள் ஆஃப் வீக்ஸ் மீன்ஸ் 14 நாள், கப்புள்னா 2, த கப்புள் ஆஃப் வீக்ஸ் 2 வாரம் ஆச்சு, அது 2 வீக்ஸ்னு சொல்லலாம். த ஸ்டைல் ஆஃப் யூஸிங் இங்கிலீஷ் த கப்புள் ஆஃப் வீக் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, அப்போ கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள், மக்களோடு தொடர்பு கொள்ளுது. கம்யூனிகேட்டிங் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். அதுக்கு முன்னாடி மக்களோடு தொடர்பு கொள்வது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. டிஃபிகல்ட் பிஃபோர், முன்னால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. தென் he has an active 4, இந்த ஆக்ட் 4 அப்படின்ற கண்ட்ரோலர் ஆல்சோ இன் ஹெட்ரஸ் ஆஃப் ஹிஸ் சேர். இந்த he has, அவர் பெற்றிருந்தார் ஆக்டிவ் அப்படின்ற, இது எப்படி ACTIVE ஆஃப் ஹிஸ் சேர், அவருடைய சேருடைய ஹெட்ரெஸ்ட். வாட் இஸ் மீன் ஹெட்ரெஸ்ட்? அப்படியே தலையை சாய்க்கும் பொழுது அங்கே படிக்கிறதுக்காக ஒரு அமைப்பு இருக்கும் இல்லையா, கண்ணு சின்ன ஒரு முதுப்பா, அதுதான் ஹெட்ரெஸ்ட்னு போயிடும். இன் ஹிஸ் பெட்ரூமில் அவர் தலையை வைக்கின்ற இடத்திலே அது அந்த கண்ட்ரோல் இருந்தது. அது விச் மீன்ஸ் he can control his TV. அதுக்கு என்னன்னா அந்த டிவியை அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. ப்ளூரே மூலமாகும், அந்த ப்ளூடூத்தில் வர ப்ளூரே மூலமாகும். அண்டு மியூசிக் பிளேயரையும் நாம் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியுது. தென் அடுத்த விஷயத்துக்கு போ. டேவிட் வாஸ் பார்ன். டேவிட் வாஸ் பார்ன், பிறந்தார். இந்த பிறந்தார் என்ற வார்த்தை எப்பயுமே பேசி வாய்ஸில் பயன்படுத்தணும். ஓகே, வாஸ் பார்ன் ஞாபகம் வச்சுங்க. அது ஏன் பேசி வாய்ஸில் பயன்படுத்தணும்? யாருமே ஹீ வாக்ஸ்னால் நடக்கிறாங்க, ஹீ ட்ரிங்க்ஸ்னால் குடிக்கிறாங்க, பிறகுறாங்கன்னா அவங்க பிறகுறாங்களா, பிறக்க வைக்கப்படுகிறார்கள். தட் இஸ் பேசிவ் வாய்ஸ் தான் பயன்படுத்தணும். வித்
எத்திடைட் செரிப்ரல் பால்சி. எத்திடைட் செரிப்ரல் பால்சி என்ற ஒரு நோயால் பாதிக்கப்பட்டே அவர் பிறந்தார். அண்ட் அட்டெண்ட்ஸ் ஏ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூல். அப்படி அவரால் மூளை பாதிக்கப்பட்ட நிலையிலே, டிசேபிள்டா ஆயிட்ட நிலையிலே, பிறப்பிலே இவர் ஊனம். ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கூலுக்கும் கல்லூரிக்கும் இவர் அட்டன் பண்ணார். he has been using, அவர் பயன்படுத்தி கொண்டு இருந்திருந்தார். he has been usingனா ப்ரெசண்ட்டு, பர்ஃபெக்ட்டு, கண்டினியூஸ் ஆக்டிவ் வாய்ஸ். அப்போ he has been